இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசையின் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மாதம் இறுதியில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மட்டுமே தமிழ்நாட்டில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். கூடவே லேசான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல கடுமையாகும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தென்மேற்கு பருவமழை பல மாவட்டங்களில் மிக தீவிரமாகி வருகிறது. குறிப்பா மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரம் குறைவாக இருக்கிறது. மாத இறுதி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 23ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகள், ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள், தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திரா கடலோர பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும்
மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 38.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பாரியூட், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, நீலகிரி மாவட்டம் தேவாலா தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கோயம்புத்தூர் மாவட்டம் மாக்கினாம்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் மாதாவரம் ஏடபிள்யூஎஸ், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், சென்னை மாவட்டம் பெரம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், தேனி மாவட்டம் பெரியார், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு, காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். கரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.